ஸ்கந்த புராணம் எப்ப வந்துச்சு? அதை கண்டுபிடிச்சது ஆங்கிலேயன். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செசில் பெண்டால் 1898 நேபாள ஓலைச்சுவடைகளை கண்டுபிடித்து இதுதான் ஸ்கந்த புராணம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் கண்டுபிடித்தது வெறும் 81,000 ஓலைச்சுவடிகள் தான், ஸ்லோகங்கள் தான். அப்படி என்றால் அவ்வளோ விஷயம் இருக்குதுங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நிறைய நாம் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆட்சியாளர்கள் அதற்காக நிதி கொடுக்கணும். நம்முடைய பண்டைய தமிழ் நாகரிகம், கலாச்சாரம், வழிபாடு எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு அதில் இருக்குதுங்க ஐயா. ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நாம சொல்றோங்க ஐயா. இன்னைக்கு நாம சொல்ற திருப்புகழே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாகத்தாங்க ஐயா அச்சுக்கு வந்துச்சு. இரண்டே உதாரணத்தை மட்டும் தான் நான் கொடுக்குறேங்க. 1871 கடலூர் கோர்ட்டில் சண்டை போட்டுக்கிறாங்க சிதம்பரம் கோவிலுடைய தீட்சிதாரும் ஆங்கிலேயர்களும். அன்னைக்கும் தீட்சிதார்கள் சொல்றாங்க இந்த கோவிலில் வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. வெள்ளக்கார ஜட்ஜு சொல்றாரு, எப்படி வழிபடுவீங்க, பாடி காட்டுங்க அப்படின்னு. தீட்சிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த கோவிலில் டைப்பிஸ்ட் தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். அருமையா இருக்கே இந்த பாட்டு. தீட்சிதாரை தனியாக கூப்பிட்டு, ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க, என்னங்க ஐயான்னு கேட்குறாங்க. ஐயா இதுதாங்க ஐயா திருப்புகழ் அப்படிங்கிறாங்க. 5 ஆண்டுகளாக 5 நூற்றாண்டுகளாக 13ஆம் நூற்றாண்டிலிருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கின்றார். அதை கேள்விப்பட்டோடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டு அவர் உட்கார்ந்து திருப்புகழை அச்சில ஏத்துறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குதுங்க ஐயா, அவ்வளவு இடத்துல இருக்கு.